அமைச்சர் பதவி இருந்தால் ஒரு பலம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது மட்டுமே கிடையாது. இல்லை, செந்தில் பாலாஜிங்கிறது மனிதன் இன்னைக்கு அவருடைய அரசியல், அவர் சார்ந்த விஷயங்கள், அந்த ஒரு போராட்ட குணம், ரெண்டாவது அந்த உழைப்புன்னு ஒன்று சொல்கிறாங்க, உழைப்பு, அதுக்கு தான் பேர். அதுக்கப்புறம் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி. முன்னாடி தேர்தல்னால் அவர் மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. உண்மையிலேயே அமைச்சர்லேருந்து அவர் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கூட இருக்கிறவங்க பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணுவார், போவார், வருவார். எலெக்ஷன் ஒர்க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ராவல் அமைச்சராக இருந்தால் கூட செக்ரட்டரியேட்டு காலையில் வருவார், மதியானம் கிளம்பி கோயம்புத்தூரில் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு தொடர்ந்து கரூர் முடிச்சுட்டு சென்னை நைட்டு, திருப்பி அடுத்த நாள் காலையில் சென்னையில் ஆரம்பிச்சு இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன ஈஸியாக அடுத்தது கோயம்புத்தூர் விஷயங்கள், கரூர் விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுவார். கொங்கு மண்டலத்துலேயும் உள்ள சில விஷயங்களும் கண்டிப்பாக கட்சி மேலிடம் அவருக்குன்னு சில பொறுப்புகளை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஈஸி தான். அதனால் இது சோர்வுக்குள்ளே ஒன்றும் வேலை இல்லை.